உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நாங்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக இருப்பாராக. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். நேரத்தில் அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே எல்லாவற்றிலும் தேவன் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே வேதத்தின் எல்லா மகத்துவங்களையும் தேவனுடைய எல்லா வார்த்தைகளும் எங்களுக்கு நீங்கள் தெரிப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இதை போகிற ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளக்குள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே போய் வெறுமையாக வராதபடிக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உண்டாக்கும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்கிற நபரோட வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை இன்னைக்கு கர்த்தர் உண்டாக்கும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அப்பா வானம் பூமி ஒளிந்து போ, நம்முடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை கர்த்தாவே. நம்முடைய வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு கர்த்தாவே. அப்பா, இந்த வார்த்தை நீர் எங்களோடு கூட பேசுங்க. நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இந்த வேளையில கூட நான் விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறவனா இருக்கிறேன். விசுவாசத்தால் நடக்கிற அடையாளங்கள் என்ன? அப்போ அந்த விசுவாசம்ன்றது ஒரு காரியம், பெரிய காரியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற மனிதனோட வாழ்க்கையில ஆண்டவர் வெற்றியை வர பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உண்மையா நம்மளுடைய கர்த்தர் மேல நம்ம விசுவாசமாய் அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம ஓடும்போது, அந்த விசுவாசத்தின் பாதைக்குள்ள போகும்போது உண்மையாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? அந்த விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்கிறாரு. அப்போ யாரு நம்ம தேவனை விசுவாசித்து அவருடைய வழிகளில் போகும்போது ஆகாத காரியங்கள், முடியாத காரியங்கள் இந்த விசுவாசத்தினால கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? செய்கிறவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த விசுவாசத்தினால நடக்கிற அடையாளங்கள் என்னென்ன என்று இன்னைக்கு நம்ம வேதத்துல பார்க்கலாம். விசுவாசித்தா என்னென்ன நடக்கப்படுகிறது? அப்ப விசுவாசத்தினால ஆண்டவர் என்னென்ன நன்மைகள் ஆண்டவர் வச்சிருக்கார்? விசுவாசிக்கிற மனிதனோட வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன செய்ய போகிறார்? எப்படியெல்லாம் கர்த்தர் வைக்க போறார்? இன்னைக்கு இந்த விசுவாசத்தினால உண்மையாக தேவன் நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தவரா இருக்காரு. எடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 நம்ம எடுத்து அந்த வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் நம்ம வசனத்தை கேட்போம். விசுவாசம் உள்ளவனாகி, பாருங்க, விசுவாச உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். முதல்ல என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவன் என்று சொல். விசுவாசத்தின் உள்ள போய் ஆண்டவர் சொல், விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறவன். விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்போ இந்த ரெண்டு விஷயம் சொல்லப்படும். ஒருவன் விசுவாசித்து தேவனுக்குள்ள போகும்போது அவன் என்ன பண்ண? ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசிக்கிற மனுஷன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கார். இதுல சொல்லப்பட்டிருக்க விசுவாசிக்காத போகிற மனுஷன் ஆக்கினைக்குள் அவன் போகக்கூடியவனா இருக்கிறான். வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அதுதான் நான் சொல்ல வரேன். விசுவாசத்தினால நடக்கிற அடையாளம் ஒரு அடையாளத்தை இன்னைக்கு காண்பிக்கிறவரா இருக்கார். இப்போ நான் விசுவாசிக்கிறேன்னா என் நிமித்தம் தேவன் ஒரு அடையாளத்தின் சின்னத்தை தேவன் காட்டக்கூடியவரா இருக்கிறார். என்ன காரியத்தை கண்டா? விசுவாசிக்கும் போது, விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொரு நபருக்கும் தேவன் பேசக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்து அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள். அவருடைய வல்லமை நமக்குள்ள ஊற்றப்பட்டுகிறது. அவருடைய கிருபை நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கும். அப்பா பிதான்ற கூப்பிட புத்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவர்கள் மூலியமா, அதாவது இன்னும் சொன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவரை தேவன் மேல விசுவாசித்த பிள்ளைகளுக்கு என்னென்ன அற்புதங்களை கர்த்தர் செய்யக்கூடியவர். அப்ப இந்த விசுவாசம்ன்றது ஒரு மனுஷனுக்குள்ள உறுதியாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு ஆண்டவர் சொல்றார், ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த விசுவாசம்ன்றது ஒரு மனுஷனுக்குள்ள காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம்ன்றது இன்னைக்குள்ள நமக்குள்ள இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் நிமித்தம் கர்த்தர் என்ன அடையாளத்தை செய்கிறார்? வாசிங்க. என் நாமத்தினாலே, பாருங்க, யாருடைய நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். முதல் படியே கர்த்தர், நீ விசுவாசிக்கும் போது உன்னை விட்டு எது நீங்கி போகிறதா? விசுவாசிகளை துரத்துவார்கள். இந்த இடத்துல ஊழியக்காரன் சொல்லப்பட்ட ஒருவன் விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கிற அடையாளங்கள். நீங்க விசுவாசித்து ஒரு காரியத்துக்குள்ள போகும்போது, விசுவாசத்துக்குள்ள நீங்க கடந்து போகும்போது
விசுவாசின் காரியங்கள் நீங்க துரத்த முடியும். ஆண்டவர் சொல்ற விசுவாசிக்கிறதுனால நடக்கிற அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அநேக பேர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறாங்க, சத்துருவை கண்டு பயப்படுறாங்க, விசுவாசியை கண்டு பயந்து கொண்டிருக்காங்க. எந்த மனுஷனுக்கு அந்த விசுவாசம்ன்றது ஊட்டப்படுகிறதோ, எந்த மனுஷன் அந்த விசுவாசத்துக்குள்ள போகிறானோ, அவருடைய வாழ்க்கையில நடக்கிற முதல் படி என்னென்றால், விசுவாசிகளை அவர்கள் தொடுத்துவார்கள். எவர்கள் தொடுத்துவார்கள்? விசுவாசிக்கிறவர்கள் தொடுத்துவார்கள். விசுவாசிக்கிறவர்கள் தொடுத்துவார்கள். அப்ப நமக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா நம்மளால எது ஒன்றும் செய்ய முடியாது. முதல் படியாண்டு சொல்றாரு, விசுவாசிக்கிறவனால நடக்கிற அடையாளங்கள். அப்ப எதனால அடையாளத்தை ஆண்டவர் காட்டுகிறாரு? நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? கிருபையை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால விசுவாசிகளை நம்ம துரத்துவோம். இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகள், அந்த அந்நிய பாஷைகளை நம்மளுக்கு ஆண்டவர் புதிய பரலோகத்தின் வார்த்தைகள் அந்நிய பாஷைகளினாலும் கர்த்தர் நம்முடைய வாய்களை நிரப்புகிறவரா இருக்கிறார். வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும், சாவுக்கேதான யாவது குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அதுவைகளை அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வியாதிஸ்தர் மேல கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கு இதுல? முதலாவது ஆண்டவர் சொல்ற இயேசுவின் நாமத்தினால விசுவாசிகளை நம்ம என்ன பண்ண முடியும்? துரத்த முடியும். ரெண்டாவது வியாதிஸ்தர்கள் மேல நம்மளுடைய கைகளை வைக்கிறவர்களா இருக்கணும். அதுல சொல்லப்பட்டிருக்கு, நவமான பாஷைகளை பேசுவார்கள். விசுவாசத்தினால் நடக்கிற அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல விசுவாசியை துரத்துவார்கள். ரெண்டாவது நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களையும் தேளுகளையும் அவர்கள் என்ன பண்ணுவார்களா? மிதிப்பார்கள். வியாதியஸ்தர்கள் மேல அவர்கள் கைகளை வைப்பார்கள். எனக்கு உண்மையாக இது யாருக்குள்ள இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்கிறது. விசுவாசிக்கிற எந்த மனுஷனுக்குள்ளேயும் இந்த வல்லமையை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். விசுவாசிக்கிற மனுஷனுக்குள்ள இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கையில் என்னன்னா, நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒத்திருக்காது போய் ஒரு வியாதிஸ்தர்களுக்காவது நம்ம இயேசுவின் நாமத்துல விசுவாசமா கை வைத்து ஜெபிச்சிருக்கிறோமா? கை வச்சு நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு அநேக வியாதிஸ்தர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நான் சில ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் போகும்போது அவர்கள் சொல்வார், எவன் ஒரு நபர்கள் எங்களுக்கு ஜெபிச்சா ஒரு ஆறுதலா இருக்குமே என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், 30 வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம மூலியமா நடக்கிற அடையாளங்கள் என்னன்னு இருக்கு? ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட சுயத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்மளோட பலத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம், வேலையை நம்பி ஓடிக்கொண்டிருக்கோம், உலகத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கோம். ஆனா தேவனுக்காக ஓடுகிற ஒரு காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறவரா இருக்க வேண்டும். அதுக்காக உன்னை கர்த்தர் ரட்சித்தார், அதுக்காக கர்த்தர் உன்னை விடுதலையாக்கினார், கர்த்தர் அதுக்காக உனக்கு வல்லமையை கொடுத்தார். அதனாலேயே உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஜீவனோடு. ஒருவருக்காவது நீங்க அவரை சொல்றாரு, கைகளை வைங்க. சிலருக்கெல்லாம் யார் மேலாம் வியாதிஸ்தர் மேல கை வைக்கணும்னா தள்ளி தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வியாதி நம்ம மேல வந்துடும். அப்போ நம்ம எப்ப தெரியுமா இந்த காரியம் நடக்கப்படும்? நீ என்னைக்கு விசுவாசமாய் இது ஆண்டவர் செய்வார், இந்த மகளுக்கு விடுதலை தருவார், இந்த மகனுக்கு கர்த்தர் விடுதலை தருவார், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோடு கைகளை வைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விடுதலையே வர பண்ணுகிறவரா இருக்கார். ஒரு 5 வயது சகோதரியோட சாட்சியை நான் கேட்டேன். அது ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த காரியம் என்னன்னா, அவங்க அப்பா மிகவும் குடிக்காரனா இருந்து அவரோட மனைவி தினம் பிள்ளை மனைவி ரொம்ப அடிப்பாராம். அவங்களோ எவ்வளோ சொல்லி பார்த்தாங்களாம், எவ்வளோ அவங்க வீட்டில் அவரோட கணவனுக்கு சொல்லி பார்த்தாங்க, குடிக்கிறதை விட்டுடுங்கன்னு எவ்வளோ ஜபிச்சு பார்த்தாங்களாம். ஒண்ணுமே நடக்கலையா. ஒரே சோர்ந்து போய் அந்த குடும்பத்துக்குள்ள தினதோறும் சண்டை, தினதோறும் பிரச்சனை, ஒரு காயங்கள் மேல அடிகள். யாருக்கிட்ட போய் இந்த வேதனை சொல்ல முடியுன்ற ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பம் இருந்தது. அப்போ அந்த சின்ன ஒரு 6 வயது அந்த சகோதரி, அந்த பெண் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க அப்பா ஒரு நாள் குடிச்சிட்டு வீட்டில் படுத்து கொண்டிருக்கும் அந்த இரவுல விலங்கால் படிட்டு அப்பாவை பார்த்து அந்த சகோதரி ஜெபம் பண்ணாலும், அந்த சின்ன மகள் ஜெபம் பண்ணாலும், அப்பா நான் விசுவாசிக்கிறேன், என் அப்பாவை நீ விடுதலை ஆக்குங்க, இந்த குடியிலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குங்க என்று சொல்லி அந்த விசுவாசத்தின் வார்த்தையே தன்னை வாழ்க்கையில பேசிக்கொண்டே இருந்தாங்களாம்.
பேசிக்கொண்டே எங்க அப்பா இந்த குடியெல்லாம் விடணும், நான் விசுவாசிக்கிறேன், என் அப்பாவை நல்ல ஒரு தகுப்பனா மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை நைட்டெல்லாம் அந்த பிள்ளை ஜெபிக்கும் போது அந்த ஒரு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, எத்தனையோ வருஷம் குடித்து இந்த மனுஷன் அந்த குடியின் பழக்கத்தெல்லாம் கர்த்தர் விடுவித்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இந்த விசுவாசத்துக்குள்ள கடந்து போக வேண்டும், விசுவாசத்துக்குள்ள கடந்து போகணும். இன்னைக்கு பாருங்க, தெருவில் எத்தனையோ பேர் வியாதிஸ்தர்கள் இருக்காங்க. அவர்கள் மேல நம்ம ஒரு கையை வச்சு இல்லை அவங்களுக்கு ஒரு உதவி செய்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்தால் அவங்க சுகமாகுவார்கள், உண்மையா சுகமாகுவார்கள். அதெல்லாம் நம்மளோட விசுவாசத்தில் நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தினால விசுவாசிகளை என்ன பண்ண முடியுமா, துரத்த முடியுமா. அவருடைய விசுவாசத்துக்கு நடக்கிற அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம விசுவாசித்து ரட்சித்து உன் நிமித்தம் உன் குடும்பத்தின் நிமித்தம் எத்தனை பேருக்கு விடுதலை ஆகி கொண்டிருக்கு, எத்தனை பேர் உன் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க, எத்தனை பேர் உங்களை பத்தி சாட்சி சொல்றாங்க, உன் நோயிலிருந்து எனக்கு விடுதலை ஆக்கினார். அருமையான இந்த மகள் ஜெபித்தார், இந்த மகன் என் ஜெபித்து எனக்கு விசுவாசத்தின் வார்த்தை ஊற்றினார், இன்னைக்கு நான் ஜெபத்துல நான் என்னை ஆண்டவர் விடுதலை ஆக்கி வந்தார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் நம்மளுடைய நேரங்களை வீணாக்கி கொண்டு நம்மளுடைய காலங்களை வீணாக்கி கொண்டு இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறவரா இருக்கிறோம். ஓ தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் செய்கிறார். நல்ல தேவ பிரசன்னத்துக்குள்ள போங்க. விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்ற வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நன்மைகளே கர்த்தர் செய்கிறவரா இருக்கார். பாருங்க, எபிரேயர்ல இருக்கிற வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு விசுவாசத்தை கொண்டு வருகிற மனுஷன், விசுவாசிக்கிற மனிதன், ஆண்டவர் சொல்றார் விசுவாசிக்கிறதால நீதிமான் அவன் பிழைக்கிறவனா இருக்கிறான். அப்போ விசுவாசம் யாருக்குள்ள காணப்படுகிறதோ அவன் பிழைக்கிறவனா இருக்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை, எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ இந்த விசுவாசிக்கிற மனிதன் எங்க ஆண்டவர் வைக்கிறார், நீதிமானாய் கர்த்தர் வைக்கிறார். அப்போ இந்த விசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வரும்போது நமக்குள்ள ஒரு நீதிமானாய் பரிசுத்தமானாக கர்த்தர் மாற்றக்கூடியவரா இருக்கார். விசுவாசிக்கிற மனிதனை கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், நீதிமானாக கர்த்தர் மாற்றக்கூடியவரா இருக்கிறார், நீதிமானாய் மாற்றக்கூடியவராக இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம ஒருவேளை ஒரு ரட்சிக்கப்படாம இருக்கலாம், துன்மார்க்கத்தில் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒரு நீதிமான் என்ற ஒரு பட்டத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ரெண்டாவது அவருடைய நடக்கிற நம்ம நிமித்த வைக்கிற அடையாளங்கள் தேவன் என்ன பண்ணுகிறாரு, செய்யக்கூடியவரா இருக்கிறார். அதுல வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நம்ம போகும்போது அது சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளையும் அற்புதங்களையும் அவன் செய்வார். தேவவசனம் நம்மளுக்கு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அவரை விசுவாசிக்கிற மனிதன் அவரை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவரா இருக்கிறார். ஒருவேளை நீங்க உங்களோட வாழ்க்கையில விசுவாசம் இல்லையா, விசுவாசத்தை வர வைத்துக் கொள்ளுங்க, விசுவாசத்தின் வார்த்தை பேசுங்க, விசுவாசத்தின் ஜெபத்தை எடுங்க, விசுவாசத்தின் வார்த்தையால எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவரா இருங்க. உண்மையாக இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய ஊழியங்கள்லாம் விசுவாசத்துக்குள்ள நீங்க கடந்து போகிறதா இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு காரியங்களும் தேவனை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் போது இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, அதெல்லாம் ஜெயமாய் கர்த்தர் ஆற்ற பண்ணுகிறவரா இருக்கார். ஒருவன் விசுவாசிக்கிறவன் அவன் தேவனை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் அற்புதங்களையும் அவன் செய்யக்கூடியவனா இருக்கிறான். எவ்வளவு ஒரு நல்ல தேவன். இன்னொன்று ஆண்டு சொல்லுகிறாரு, அவரை விசுவாசிக்கிற மனிதனை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டாராம், ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். விசுவாசிக்கிற மனிதனுக்கு எப்போது வெற்றி என்றது உண்டு. எல்லாத்தையும் நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் என்றால் என்னன்னா, அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம விசுவாசிக்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் அற்புதங்களை வர பண்ணுகிறவரா இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா நம்ம விசுவாசிக்கும் போது தேவன் எல்லாத்தையும் கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். அந்த விசுவாசம் என்றது நமக்குள்ள எப்படி கொண்டு வருகிறோம் என்று தேவன் பார்க்கிறார். விசுவாசம் என்றது எப்படி தேவனுக்குள்ள கொண்டு வருகிறார் என்று பார்க்கக்கூடியவரா இருக்கார். அப்ப விசுவாசிக்கிற மனிதனை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டாரா. ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம் பாருங்க. இன்னைக்கு அந்த விசுவாசத்துக்குள்ள போகிற மனுஷனை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டாராம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வெட்கப்பட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க,
வசனம் சொல்லுகிறதுங்க. விசுவாசத்துக்குள்ள நீ கடந்து போகும்போது அது எந்த மாதிரி மழையா இருக்கட்டும், எந்த மாதிரி பிரச்சனையா இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க விசுவாசித்த அந்த விசுவாசத்தை நீங்க வாழ்க்கையில எடுக்கும் போது அவன் ஒரு நாளும் எந்த மனிதருக்கு எந்த சத்துருக்கு முன்பாக உன்னை வெட்கப்பட்ட கர்த்தர் விடவே மாட்டார். வெட்கப்படுத்த உன்னை விடவே மாட்டார். நீ ஒருவேளை சில நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில சில நேரத்துல வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ஏன்னா நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் அப்பா விசுவாசித்தனால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால ஆண்டவரே எனக்கு இப்படி காரியங்களை செய்கிற விசுவாசிக்கிற மனிதன் அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான் என்று தேவவசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால எல்லா காரியங்களும் நடக்கக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, விசுவாசத்தினால ஒரு மனுஷன் மரித்தினாலும் விசுவாசிக்கிற மனுஷன் அவர் மறுபடியும் என்ன பண்ணுவாராம், உயிரோடைய எழுப்பக்கூடியவரா இருக்கார். விசுவாசத்தால் நடக்கிற அடியாளங்கள் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு விசுவாசத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறவரா இருக்க வேண்டும். விசுவாசத்துக்குள்ள அப்ப விசுவாசிக்கிற மனுஷன் அவன் ஒரு நாளும் வேதவாசம் சொல்லப்பட்டிருக்கு, அவனை வெட்கப்படுத்த விட மாட்டாராம், வெட்கப்படுத்த மாட்டாரு. உங்களை வெட்கப்படுத்தாத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க கடந்து போங்க. இன்னைக்கு நிறைய பேர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட இந்த விசுவாசத்தை நமக்குள்ள முழுமையாக கொண்டு வர்றது கிடையாது, கொண்டு வர்றது கிடையாது. சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், விசுவாசத்தின் வார்த்தையை பேசுறோம், விசுவாசத்தின் நம்ம எடுக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம், திருப்பி அந்த விசுவாசத்தை நம்ம கொண்டு வரதே கிடையாது. ஆனா தேவன் நம்மள ஒரு நாளும் வெட்கப்பட்டு போறது. ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாராம், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் அந்த காடு பகுதியெல்லாம் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷன். அந்த ஊழியத்துல பார்க்கும்போது அவரோட பிரசங்கம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. அந்த பிரசங்கத்தை விசுவாசத்தை குறித்து பேசுறாரு. உங்களை எப்படி கர்த்தர் ரட்சிப்பார், இப்படி விடுதலையாப்பா, நீங்க விசுவாசி மகளே, விசுவாசத்தின் வார்த்தையை அவர் சொல்லக்கூடியவரா இருக்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த விசுவாசத்தோடு அந்த வழியா கடந்து வரும்போது ஒரு கால் தடுக்கி என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஒரு பாலத்துக்குள்ள போய் அவரு உழ போகிறார். அப்போ அந்த உழ போகும்போது என்ன ஆகுறதுன்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிளைய பிடிச்சி கொண்டு தொங்கிட்டு இருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாதாளமாக உள்ள ஒரு ஆள் பெரிய வருது. அவ விழுந்தா ஒரு சின்ன எல்லா சுக்குநூறு ஆயிடுவாரு. அது மாதிரி அந்த வேறு பிடிச்சிருக்கு, அந்த வேறு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விலகி வந்துருக்கு. இப்பதான் அவர் விசுவாசத்தை குறித்து பேசினார். அந்த இடத்துல பேசுறாரு, ஐயோ என்னை காப்பாற்ற யாரோ வரலையா, எப்படி இப்படின்னு அவர் அந்த இடத்துல கூக்குரலிட்டு கத்தி கொண்டிருக்கிறாரு. அந்த வேறு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கொண்டிருக்கு. ஆனா தேவன் அவர்கிட்ட சொல்றாராம், நீ அந்த வேரை கீழே விடு, அந்த கையை விடு என்றாராம். ஆனா இந்த மனுஷன், யார் என்ன காப்பாற்ற வருவாங்க, யார் என்ன தேற்ற வருவாங்க, என்னை யாருன்னா காப்பாற்ற, ஆனா தேவன் பேசிக்கொண்டே இருக்காரு, நீ கையை விடு, நான் பாத்துக்கிறேன், கையை விடுன்னு. இப்பதான் விசுவாசத்தை குறித்து பேசினாரு, கையை விடுன்னு சொல்றாராம். அவன் விடுவே இல்லையா. அப்புறமா பாத்தீங்கன்னா அதே அந்த கிளை அப்படியே ஒடிஞ்சு அப்படியே அந்த கிளையோட ஒரு கீழே விழுந்த ஒரு அற்புதம் என்னன்னா, அந்த இடத்துல ஷூட்டிங் எடுப்பதுக்காக இந்த வலைகளெல்லாம் பெருசா போட்டு அந்த இடத்துல ஒரு மனுஷன் கீழே விழுந்தாலும் அவனுக்கு ஒன்றும் சேதம் ஆகாதபடிக்கு அவனுக்கு அந்த இடத்துல சரி பண்ணி வச்சிருந்தாங்களாம். ஆனா தேவன் சொன்னாராம், இந்த இடத்துல நீ கை விடுன்னு. ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது நீங்க உண்மையா விசுவாசத்தை குறித்து நம்ம பேசுறோம், விசுவாசத்தை குறித்தான விசுவாசத்தின்படி நம்ம என்ன பண்ணுகிறதுல நடக்கிறது கிடையாது. ஆனா நம்ம விசுவாசத்தின்படி நம்ம போகும்போது எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை காப்பாற்றக்கூடியவரா இருக்கிறார். அதுதான் தேவ சத்தத்தை நம்ம விசுவாசத்துல கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க விசுவாசித்து தேவன்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கும் போது ஆகாத காரியங்களை கர்த்தர் ஆக பண்ணுகிறவரா இருக்கிறார். இந்த விசுவாசத்தினால இன்னும் என்னென்ன காரியங்களை கர்த்தர் செய்கிறார். விசுவாசிக்கனால என்ன பண்றாரு, நீதிமான் பிழைப்பான் என்று தேவவசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பிழைப்பு எதில் இருக்குன்னா, நம்மளோட விசுவாசத்துல நம்ம கடந்து போகிறவரா இருக்கிறோம். விசுவாசிக்கிற மனிதன் அவன் என்ன பண்ணுகிறான், அவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று தேவவசனம் சொல்ல. விசுவாசத்தினால இப்படியாக காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, செய்யக்கூடியவரா இருக்கார் விசுவாசத்துக்குள்ள. அப்ப விசுவாசத்தை தோக்குறவரும் அவரே, முடிக்கிறவரும் அவரா இருக்கிறார். அப்ப விசுவாசம் இல்லாதவன் தேவனை என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் விசுவாசம் இல்லாத மனுஷன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம்ன்றது நமக்குள்ள எந்தெந்த மனுஷனுக்குள்ள இந்த விசுவாசம்ன்றது அதிகரிக்கிறதோ அவரோட வாழ்க்கையில அற்புதங்களையும் கர்த்தர் செய்யக்கூடியவரா இருக்கிறார். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தில் நடக்கிற அடியாளங்கள், விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட நடக்கிற நிமித்தம் அடியாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் விசுவாசிகளை துரத்துவார்கள், அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களையும் தேளுகளையும் அவர்கள் எடுப்பார்கள், விஷ பதார்த்தங்கள் அவர்களுக்கு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றுமே சேதம் உண்டாகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைப்பார்கள்.
இதெல்லாம் எதனால நடக்கிறது அடையாளங்கள்னா நம்முடைய விசுவாசத்தினால நடக்கக்கூடிய அடையாளங்கள். ஆண்டவர் பார்க்கும்போது இந்த விசுவாசத்துக்குள்ள கடந்து போக வேண்டும். சில ஊழியங்கள்ல நாங்கெல்லாம் போகும்போது அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பே இருக்காது. ஆனா நம்ம விசுவாசித்து அந்த இடத்துல போகும்போது நம்மளுக்கு வேண்டியது எல்லாமே தேவன் என்ன பண்ணுகிறாரு, செய்யக்கூடியவரா இருக்கிறார். எல்லாமே செய்யக்கூடியவரா இருக்கார். அப்ப இந்த விசுவாசம் பண்றது நமக்குள்ள உறுதியாக காணப்படணும். அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் நம்ம விசுவாசத்தினால ஆண்டவர் ஒரு விசுவாசத்துல மிகவும் சந்தோஷப்பட்டவரா இருக்கார். ஒரு விசுவாசத்துல தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டவரா இருக்கார். ஒரு விசுவாசத்துல ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டவரா இருக்கிறார். பாருங்க, 100க்கு அதிபதியானவன் கர்த்தரிடத்துல வருகிறான். கர்த்தரிடத்துல அவன் வரும்போது அவன் ஒரே ஒரு காரியம் சொல்றான், என்னோட வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் பிழைத்துக் கொள்வான். ஒரு வார்த்தை சொல்லுங்க வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உங்க வீட்டுக்கு வருகிறேன்றார். அப்ப அவர் சொல்றாரு, என் வீட்டுக்கு நீங்க வருவதற்கு நான் பாத்திரவன் அல்ல. பாருங்க எப்படி அவன் தாழ்த்தி கொள்ளுகிறான் பாருங்க. அப்போ அந்த இடத்துல அந்த விசுவாசம் அவனுக்குள்ள, இந்த விசுவாசத்தை, அந்த 100க்கு அதிபதியான அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேல்ல இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை பார்க்கவே இல்லை. அவருக்கு எத்தனையோ வேலை ஆட்கள் ஒரு வான்றான், ஒரு இருக்காங்க, போன்றால் போகிறக்குரியவர் இருக்கார். ஆனா அவர் இயேசுவை தேடி வருகிறார். அப்ப இந்த மனுஷன், இந்த 100க்கு அதிபதிவன், இவன் ரட்சிக்கப்பட்டானால் ரட்சிக்கப்படல. இந்த மனுஷன் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறான். விசுவாசம், அந்த விசுவாசத்தை கண்டு இஸ்ரேல்ல இந்த மாதிரி இஸ்ரேலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு தேவன் சந்தோஷப்படக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இவ்வளவு வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இவ்வளவு வருஷம் நம்ம சபைக்கு போறோம், என்ன நம்ம நிமித்தம் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனே சொல்றான், அந்த இடத்துல அந்த விசுவாசத்தை கண்டு, இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த மனிதனுக்குள்ள இருக்கு. நினைச்சு பாருங்க, அதுதான் விசுவாசம் பண்றது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றார். எப்படியாப்பட்ட காரியம் பாருங்க. நம்ம இவ்வளவு வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், என்ன தேவனுக்காக செய்து கொண்டிருக்கோம், எது தேவனுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம், எது நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனை குடும்பங்கள் நம்ம நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கு, எத்தனை குடும்பங்கள் நம்ம நிமித்தம் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் விடுதலை ஆகி கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம சபைக்கு போறோம், இவ்வளவு வருஷம் நம்ம சபைக்கு போற எல்லா காரியங்களும் செய்கிறோம். நம்மளோட விசுவாசத்தோடு நீங்க என்னைக்கு ஒரு அடியை எடுத்து வைக்கிறீங்களோ, உண்மையாக நம்மளோட கிராமங்கள் ரட்சிக்கப்படும், நம்மளோட பட்டணங்கள் ரட்சிக்கப்படும், நம்ம கிராமத்தில் இருக்கிற வியாதிஸ்தர்கள் குணமாவார்கள், சத்துரு பிடிகள் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நம்ம போகும்போது, விசுவாசத்தோடு போகும்போது, நிறைய பேரோட வாழ்க்கையில் என்னன்னா, ஊழியக்காரர்கள் தான் அதை செய்யணும், ஊழியக்காரர்கள் தான் பண்ணணுன்ற இப்படியே இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்குள்ளேயே அந்த வல்லமையே, அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே நீங்க செயல்படும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அப்ப இந்த 100க்கு அதிபதி இந்த இஸ்ரேல்ல இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நான் பார்க்கவே இல்லை என்றார். அப்போ 2வது அவர் துக்கப்பட்ட விசுவாசம் என்னன்னா, ஒரு நாள் படகுல அவர் போய் கொண்டிருக்கிறார். படகுல அவர் போய் கொண்டிருக்கும் போது அவரு கொஞ்ச நேரம் நித்திரையாக அந்த இடத்துல அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல 12 சிஷ்யர்கள் எல்லாம் அந்த போட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. பெரிய ஒரு புயல் அந்த இடத்துல எழும்பக்கூடியதா இருக்கிறது. பெரிய ஒரு புயல் எழும்பும் போது அந்த இடத்துல அந்த புயலை பார்த்துருந்தோம். ஏசப்பா கூட தான் இருக்கிறாரு, அங்கதான் இருக்கிறாரு, வேற எங்கேயும் போல. அவர் அதான் உறங்கி கொண்டிருக்கிறார், அந்த இடத்துல தான் இருக்கிறார். ஆனா இவருடைய விசுவாசம் பாருங்க, அந்த சிஷ்யரோட விசுவாசம் என்னன்னா, அந்த புயல், அந்த காற்றை பார்த்து உடனே சொல்றாங்க, ஐயோ நாங்க மடிந்து போகிறோமேன்ற இடத்துல கூக்குரல் எடுக்கிறாங்க. அப்போ உடனே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல எழும்பி அந்த புயல், அந்த காற்றை அதட்டினவரா இருக்கிறார். அலையாத நில்லென்று அதட்டினவரா இருக்கிறார். நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து, அந்த இடத்துல அந்த காரியங்கள், ஏசப்பா கூட தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட விசுவாசம் எப்படி ஆனது, அவிவிசுவாசமான விசுவாசத்தை அவங்க வைத்தவரா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு அகந்து போங்கன்னு சொல்றாரு. வேதனைப்படுகிறார் அந்த இடத்துல, அவங்களோட கண்டு விசுவாசத்தை கண்டு வேதனைப்படுகிறார்கள். பாருங்க, தேவனை கூட வைத்துக்கொண்ட சிஷ்யர்கள் வைத்து அவர்கள் என்ன பண்ணுகிறாரு, அந்த விசுவாசத்துக்குள்ள அவங்க வரவே இல்லை. ஆனா தேவன் பாருங்க அந்த இடத்துல, அப்போ கூட அந்த இடத்துல சொல்ற, அவிசுவாசத்தினால நம்மளோட வாழ்க்கையில் இருந்தா நம்மளால எந்த ஒரு காரியமும் செய்யவும் முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அப்படியாப்பட்ட அந்த புயல்கள் அதிர்ட்டி, அதே ஒன்னு நினைச்சு பாருங்க, அவரு அந்த தூக்கத்துல இருக்கார். தூக்கத்துல எழுப்புனா சிலருக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியாது.
தூக்கத்தில் எழுப்புன யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு பிளாங்கா இருப்பாங்க. ஆனா தூக்கத்தில் அடி அந்த குக்கர் அவங்க கூப்பிடும் போதே உடனே என்ன பண்றாரு, அந்த சீஷர்கள் மேல கோபத்தை காட்டாத அந்த புயல் மேல அவர் காட்டினவரா இருக்கிறார். அவர் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த விசுவாசத்தை கண்டு ஆண்டவரே துக்கப்பட்டவரா இருக்கிறார். அப்போ நம்மளோட விசுவாசத்தின் பாதைக்குள்ள நம்ம போகிறவரா இருக்க வேண்டும். உறுதியாக கர்த்தரை பிடித்து கொள்ளுகிறவரா இருக்க, உறுதியாக கர்த்தரிடத்துல நம்ம நிற்கிறவர்களா நம்ம காணப்பட வேண்டும். அப்போ இந்த விசுவாசம் ஆண்டு சிஷ்யரை காட்டிலும் நம்ம தான் விசேஷித்தவர்கள். தேவனோட வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் கண்டு விசுவாசிக்க காணாத விசுவாசத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்மளதான் விசேஷித்தவர்கள் என்று தேவன் சொல்லக்கூடியவரா இருக்கிறார். அப்போ அந்த விசுவாசத்துக்குள்ள போகும்போது உங்க நிமித்தம் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கக்கூடியதா இருக்கிறது. உன்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். உடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, ஜெயத்தை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்போ அந்த விசுவாசம் என்றது என்ன செய்யணும், நமக்குள்ள அற்புதங்களை வர வைக்கும். விசுவாசம் என்றது என்னன்னா சாசிகளை துரத்தும். அவமான பாஷைகள் அற்புதங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசம் என்றது நமக்குள்ள இருக்குதா இந்த விசுவாசம்ன்றது நமக்குள்ள இருக்குதா என்று நம்ம என்ன பண்ணோம், யோசித்து நம்ம பார்க்க வேண்டும். நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்போ இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம உண்மையா கடந்து போகும்போது இன்னைக்கு ஆகாத காரியங்கள் கூட கர்த்தரிடத்துல ஆகக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு அந்த வல்லமை இல்லையா, ஆண்டவரே நான் அவ்வளவு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அப்பா அந்த விசுவாசத்தை எனக்குள்ள ஊற்றுங்க, நான் விசுவாசத்தோடு நான் கடந்து போகணும் என்று நீங்க ஜெபிக்கும் போது உண்மையா அந்த விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, வர பண்ணுகிறவரா இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்போ இந்த விசுவாசத்துக்குள்ள போகிற மனுஷன் ஆண்டவர் எப்போதும் தோற்று போகவே விட மாட்டார். விசுவாசத்துக்குள்ள கடந்து போற மனுஷனே என்னைக்கும் தோற்று போக மாட்டார். நமக்குள்ள அந்த விசுவாசத்தை நம்ம எடுத்துக்கொண்டு எங்கெல்லாம் நம்ம பிரயாணம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய வெற்றி நமக்குள்ள வருகிறது. அப்போ நம்மளோட விசுவாசத்தை கண்டு ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்ணோம், சந்தோஷப்படக்கூடியவரா இருக்க வேண்டும். ஆண்டவர் வேதனைப்படுகிற காரியமா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னை சொந்த கிராமத்துக்கு போறாரு. அந்த இடத்துல எத்தனையோ அற்புதங்களை செய்தவர், எத்தனையோ விடுதலைகளை செய்தவர். ஆனா அவரோட சொந்த கிராமத்துல போய் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்க முடியாம போய்விட்டது. ஏசப்பா கையிலே அந்த இடத்துல முடியாம போய், ஏன்னா அந்த இடத்துல அவர்கள் அவிவிசுவாசமான ஜனங்களா இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த இடத்துல சுகம் பெற்றுக்கொள்ள முடியாம இருந்தாங்க. எந்த மனுஷனுக்குள்ள அந்த அவிவிசுவாசம் இருக்கிறதோ அந்த மனுஷன் ஒரு நாளும் உட்பட மாட்டான், ஒரு நாளும் நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள மாட்டான், ஒரு நாளும் அவனுக்குள்ள அற்புதம் நடக்காது, அவனுக்குள்ள ஒரு ஜெயம் வராது. என்னைக்கு உறுதியான இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம நிக்கிறோமோ அன்னைக்குதான் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கக்கூடியதா இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போய் அந்த சொந்த கிராமத்துல அந்த ஜனங்களுக்கு விடுதலாக்க முடியல. அப்போ நம்மக்குள்ள விசுவாசத்தை கொண்டு போகும்போது இன்னைக்கு மரித்த சடலங்களை கூட எழுப்பக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் தருகிறார். தேவன் தரக்கூடியவரா இருக்க இன்னைக்கு நம்மளோட விசுவாசத்துக்குள்ள இன்னைக்கு போய் கொண்டு இருக்கலாம். விசுவாசத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம், தேவனே நோக்கி பார்க்கலாம், தேவனே நம்மளுக்கு எல்லாவற்றிலும் செய்கிறவரா இருக்க. சொல்லுங்க, அப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், அப்பா எனக்கு இந்த நன்மையை வர பண்ணுங்க, நான் காற்றும் பார்க்கல, மழையும் பார்க்கல, ஒன்றுமே நான் பார்க்கல, ஆனா உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க வர பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க. உன்னை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறவரா இருக்கு. எனக்கு நான் ஆண்டவருக்குள்ள நான் சொல்ல முடியும், இத்தனை வருடங்கள் நான் ஊழியம் செய்கிறேன்னா அந்த விசுவாசத்தின் பாதையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த விசுவாசத்துக்குள்ள நான் கடந்து போகும்போது என் ஆண்டவர் ஒரு நாளும் தோற்று போகல. என்னோட வீட்டுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கர்த்தர் எனக்கு அந்த விசுவாசத்துக்குள்ள கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தரை எதிர்பார்த்து, தேவனை எதிர்பார்த்து விசுவாசத்துக்குள்ள நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். ஊழியங்கள் அநேக இடங்கள்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். அந்த விசுவாசத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் ஜெயத்தை கர்த்தர் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள கூட கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவரா இருக்கார். இப்ப விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். விசுவாசிக்கிறதுனால அநேக அற்புதங்களும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்யக்கூடியவரா இருக்கார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் அருமையான தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னபடியாக தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, இந்த விசுவாசத்தின் வார்த்தை எங்களோடு கூட பேசினீர். விசுவாசிக்கிற மனுஷன் எவன் விசுவாசிக்கிறானோ அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் நம்மளுக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசத்தின் பாதைக்குள்ள போகக்கூடியவராக இருக்கிறோம், விசுவாசத்துக்குள்ள நாங்கள்
நிற்கிறவர்களா இருக்கிறோம். அந்த விசுவாசம்ன்றது நமக்குள்ள இன்னும் அதிகரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா அவிவிசுவாசமான எல்லா வார்த்தைகளும் எல்லாம் எங்களை விட்டு நீங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா அப்பா, எங்களுடைய விசுவாசத்துக்குள்ள எங்களை கடந்து போக வச்சுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை பிரியப்படுத்துகிற விசுவாசம்ன்றது நமக்குள்ள காணப்படட்டும். இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.